ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக்ஸ் ரூட்ஸில் வந்து சும்மா நான் கிரைண்ட் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். கிரைண்ட் பண்ண வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்போ நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கிச்சனில் உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அவங்கள வந்து சீக்கிரட்டான என்பிசிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறேன், இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டென்ட் ஐடியா வந்து யூஸ் ஆகும்னு சொன்னார். சரி ஓகே, அப்படி எனக்கு தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி நானும் அவர் மேலே வந்து உட்காந்துட்டு போயிட்டு இருந்தேன் கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா கிச்சனே நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே வந்து ஓவர் பவர்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் கைஸ் போகாது. அதோட பவர்ஸ் அட்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். இவர் வந்து ஒரு சில அட்டாக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணார் கைஸ். அதை பார்க்கறது சூப்பராக இருந்துச்சு. அந்த கலரே பாருங்க கைஸ், எல்லோ வித் பிளாக், அது வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்குது. சாரி, ஐ மீன் வந்து ப்ளூ வித் பிளாக் கைஸ். சாரி, எல்லோன்னு வாயில் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து அவர் எங்கே தான் கூப்பிட்டு போகிறான்னு பார்ப்போம் கைஸ். ட்ராவலே நல்லா இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அதோட டேஷ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி போகுது கைஸ், சூப்பராகவே இருக்குது. இங்கே பாருங்க, இந்த பிரிட்ஜெல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல. இங்கே பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூப்பிட்டு போகிறான்ட்டு. கிச்சனே ஃப்ரூட் வந்து நான் கேட்டிருந்தேன் கைஸ், அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்ட்டு. அது கடைசி வரைக்கும் யாருமே அந்த டஞ்சன் கேம் பிளேயில் வந்து ரிப்ளே பண்ணல கைஸ். ஓகே, நானே கண்டுபிடிச்சிட்டேன். நார்மலான இந்த ஃபிசிக்கல் ஃப்ரூட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி கிச்சனே ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும்போது ரொம்பவே பெருசாக மாறிடுறாங்க கைஸ், நார்மல் பிளேயரை விட. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி பெருசாக மாறும் போது நம்மளை முதுகில் உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போக முடியுது கைஸ். இது வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் வீடாக இருந்தாலும் சூப்பராகவே இருக்குது கைஸ். இங்கே பாருங்க, சேடல் போட்டு அது மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. மைண்ட் கிராஃப்ட் விளாண்டுங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கைஸ். குதிரை மேலே உட்காரணும்னா சேடல் போடணும். அந்த சேடல் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனே முதுகுலேயே இருக்குது கைஸ். இது தனியாக வாங்கணுமா இல்லை தனியாக இருக்குமான்னு தெரியல. ஓகே கைஸ், சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சீக்கிரட்டான என்பிசி இருக்கிற இடத்துக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டாரு. இது பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் மேலே வந்து இருக்குது கைஸ். இங்கே பாருங்க என்ன சொல்கிறான், ஐ வில் பி டீச்சிங் யூ டிராகன் பிரெத் ஃபைட்டிங் ஸ்டைல் ஃபார் 1500 ஃப்ராக்மெண்ட்ஸ். இங்கே பாருங்க கைஸ், ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல், புது ஃபைட்டிங் ஸ்டைல் டிராகன் பிரெத்ன்ற ஒரு ஃபைட்டிங் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா 1500 ஃப்ராக்மெண்ட்ஸுக்கு வந்து விற்கிறாங்க கைஸ். ஓகே, இது வாங்குமா வேணாமான்னு தெரியல. ஆனால் வந்து இது ஃப்ராக்மெண்ட்டுக்கு வாங்குற ஃபஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டைல் நினைக்கிறேன் கைஸ். மற்ற ஃபைட்டிங் ஸ்டைலை விட இது வந்து யூனிக்காக இருக்கா. அது நம்ம வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சி ஃபைட்டிங் ஸ்டைலு, இது பார்த்தீங்கன்னா செகண்ட் சி கைஸ். அதனால் இதை வாங்கிட்டேன். ஓகே, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சியோட செகண்ட் சியில் இருக்க ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து ஓவர் போட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, டிராகன் பான்னு ஒரு டைட்டில்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது ஓவர் போட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டைட்டில்லாம் அன்லாக் ஆகுது. அப்போ கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே ப்ரோ, அப்படியே எங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா அங்கேயே போய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கேயும் வந்து இறங்கிறாதீங்க ப்ரோ, அப்படியே வந்து போயிருங்க. ஓகே கைஸ், நல்லவர் தான். இங்கே வரங்க, கரெக்டாக கூட்டு போயிட்டு இருக்காது, அதனால பிரச்சனை இல்லை கைஸ். இன்னும் அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டாரு, போச்சு கைஸ். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்மில் இருந்தார். ஒன் டைம் டிராவல்ஸ் போல் இருக்குது. உங்களுக்கு கூட்டு மட்டும் தான் போய் விட முடியும், வேணா நீங்களே பின்னாடி போய்க்கோங்கிற மாதிரி சொல்லிட்டாரு போல் இருக்குது. சரி விடுங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கிரேவேட் ஐலண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் செட் பாயிண்ட் இருக்குது கைஸ். அதனால் அங்கே டெலிபோர்ட் ஆகிட்டு அவர் புத்தா கிளிச்சை யூஸ் பண்ணி போயிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், இது அன்லாக் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா 100, 200, 300 மாஸ்டர் கேட்குறாங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிலாம் இல்லை, ரொம்பவே அதிகமாக கேட்குறாங்க கைஸ். செகண்ட் சி ஃபைட்டிங் ஸ்டைல்ன்றதுனால மாஸ்டர் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க போல் இருக்குது. இப்போ பாருங்க, நம்ம புத்தா கிளிச் தான், ஆல்வேஸ் புத்தா கிளிச் இருக்கிறதுக்கு தான் என்ன மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்து ட்ராவல் பண்ணியே போக முடியுது கைஸ். ரொம்பவே ஈஸியாக இருக்குது புத்தா கிளிச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு சீக்கிரமாக எல்லாத்தையும் அடிச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாஸ்டரை வந்து அன்லாக் பண்ண பார்ப்போம் கைஸ். 300 மாஸ்டர்லாம் சீக்கிரமாகவே ஏற்ற முடியாது கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் ஃபிஷ்மேன் குங்ஃபுவா, அது ஏதோ ஒரு குங்ஃபு. அந்த குங்ஃபூவில் பார்த்தீங்கன்னா 400 மாஸ்டர் ஏற்றுனா செகண்ட் சி வந்ததுலேருந்தே அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். செகண்ட் சி வந்ததுலேருந்து 1200 லெவல் 50 லெவல் கிட்ட ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்டைலை வச்சு நான் டெவலப் பண்ணதுனால தான் 400 மாஸ்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு உடனேலாம் நம்மளால் கண்டிப்பாக 300 மாஸ்டர் இல்லை கைஸ். 100 மாஸ்டர் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டம் தான். இங்கே பாருங்க, ஒரே ஒரு என்பிசி அடிச்சதுக்கு இப்போ தான் 32 லெவல் ஏறி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து டிஃபீட் பண்ணலாம் கைஸ். அப்போ தான் வந்து நம்மளால் சீக்கிரமாக வந்து மாஸ்டர்லாம் ஏற்ற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 38 மாஸ்டர் தான் கைஸ் ஏறி இருக்குது, ரொம்பவே கம்மி. இல்லை நிறையவே ஏறிருக்கு கைஸ். 68 மாஸ்டர் ஏறிடுச்சு. நான் கூட 38ஓட நின்றுச்சுன்னு நினச்சேன். அது கீழே ஸ்க்ரீனுக்கு கீழே வந்து போயிடுச்சு கைஸ். 68 மாஸ்டர் ஏறி இருக்குது. என்னதான் 68 ஏறி இருந்தாலும் பத்தாது கைஸ். நான் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணுறாரு கைஸ். டாக் பிளேடு வந்து ரொம்பவே ஃபஸ்ட்டு நான் என்ட்ரிக்கு பாருங்கள், வேணா மித்திக்கல் ஃப்ரூட், அந்த மித்திக்கல் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ரீவொர்க்காக போகுது. அப்போ ரீவொர்க் ஆயிடுச்சுன்னா டாக் பிளேடெல்லாம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட் மாதிரியான இருக்கிறதுலே பெரிய வந்து ப்ராஃபிட்டபிளான ட்ரேடு அப்படி இப்படின்னு சொல்லி வந்து நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காரு கைஸ். வேணா நமக்கு ரீவொர்க் வருதா என்ன, அது எனக்கு சரியாக தெரியல. அப்படியே வந்தாலுமே வந்து கிச்சனே விட சரியாக போகுது. எனக்கு வந்து சரியாக தெரியல கைஸ். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கேம் மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மகிட்ட ஆஃபர் பண்ண எல்லாருமே வந்து வெனம் வச்சாங்க கைஸ். இந்த மாதிரி யாருமே வந்து வெனமுக்கு பில்டப்லாம் பண்ணல. அதனால் இது வந்து பொய்யும் தான் கைஸ் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, எப்படிலாம் நம்மளை ஏமாற்றி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தான் கைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க கைஸ். கரெக்டாக பார்த்து வந்து டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தெரியாமல் ஒரு நல்ல வேல்யூ இருக்க ஒரு ஃப்ரூட்டை வந்து கம்மி வேல்யூவில் இருக்க ஃப்ரூட்டை வந்து மாற்றினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க கைஸ். நீங்கள் வந்து எல்லாத்தோட வேல்யூ வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு வேல்யூ தெரியாது. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரூட்டோட வேல்யூ வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த வேல்யூ வச்சு தான் கைஸ் நானே ஓட்டிகிட்டு இருக்கேன். லைக் வந்து
புத்தாக்கு 10 மில்லியன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த டாக் பிளேடு பார்த்தீங்கன்னா 580 மில்லியன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வேல்யூ வச்சு தாங்க நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் வெனம் வேல்யூ தெரியலனாலும் பிளாக்ஸ் ரூட் ஷாப்லேயே பாருங்க கைஸ், அந்த ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனே தான் வந்து தேர்டு மேல் டாப்லேருந்து தேர்டு இதில் இருக்கும். ஆனால் வெனம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே தான் கைஸ் இருக்கும். அதனால் கண்டிப்பாக கிச்சனே தான் வேல்யூ அதிகமாக இருக்க போது. நம்மகிட்ட கிச்சனேவே தரன்ட்டாங்க. இங்கே பாருங்க கைஸ், நம்மளுக்கு லவ் ஃப்ரூட் யாரும் வந்திருக்காங்க. இங்கே பாருங்க கைஸ், ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லவ் ஃப்ரூட் லெஜெண்டரி ஃப்ரூட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு கைஸ். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ரோல்லேருந்து வந்திருக்கு போல, அதனால தான் ட்ராப் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்க கைஸ், இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த மாதிரிலாம் யாராவது நம்மளுக்கு ட்ராப் பண்ணுவாங்களான்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி ஃப்ரூட், அவரோட பாசத்தை வந்து என்கிட்ட தந்துட்டாரு. அதை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் கைஸ். நம்மளுக்கு லவ் ஃப்ரூட் கிடைக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் தான் கைஸ். இவரோட பேர் பார்த்தீங்கன்னா H1PR ராக்ஸ், வெறும் ராக்ஸ்னு வச்சுக்கலாம் கைஸ். என்ன பேருனே தெரியல கைஸ், வாயிலே வர மாட்டேது. ஓகே, இவரோட பேர் நம்ம வந்து ராக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த ராக்ஸ் ப்ரோ தான் கைஸ் நம்மளுக்கு கொடுத்தாரு, நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவரோட தொப்பி வந்து சூப்பராக இருக்கு கைஸ். இங்கே பாருங்க, இங்கே ஒரு சீக்ரெட்டான ஏரியா போகுது கைஸ். நான் வந்து சும்மா வந்துட்டு இருந்தேன், எப்பயும் போல புத்தா கிளிச் யூஸ் பண்ணும்போது தான் தெரியாமல் அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டேன். அப்படி அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி பார்க்கும்போது இந்த இடத்துக்குள்ளே உள்ளே போயிட்டேன் கைஸ், அந்த மூவ் யூஸ் பண்ணும்போது. ஓகே, நான் உள்ளே போய் பார்த்தா இவன் பார்த்தீங்கன்னா வென்லாக்னு ஒரு டாக் ஹவுஸ் வந்து இருக்குது கைஸ். இவன்ட்ட போய் பேசினா 97 ரோபக்ஸுக்கு வந்து நீ என்கிட்ட ஃபிசிக்கல் ராக்கெட் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறேன்ட்டு எனக்கு ஒரு டைட்டில் வேறு கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே, இவன் எதுக்கு டைட்டில் கொடுக்குறான், இந்த மாதிரி ரோபக்ஸ் உண்மையிலே பிடுங்க பார்க்குறாங்க கைஸ். ஓகே, இவர் யாருன்னு பார்த்தா இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆரோ கிரீட்டிங்ஸ்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து நல்லா தயாரானதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து திருப்பி பேசு அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு கைஸ். ஓகே, என்ன சொல்ல வரான்னு தெரியல, நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு எனக்கு சரியாக தெரியல கைஸ். ஓகே, இந்த கிஸ்ட் எப்படி பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஐஸ் குஸ்ட் வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வந்து ஐஸ் குஸ்ட் இல்லை, ஐஸ் ரைடு வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே எல்லா ரைடையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறது தான் நம்மளோட கோலாக இருக்குது கைஸ். இப்போதைக்கு நம்ம ஃப்ளேம் ரைடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தா ரைடு வந்து பார்த்துருக்கோம் கைஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ரைடு போகலான்னு ஒரு தோணுச்சு கைஸ். ஏன்னா வந்து அதான் அன்காமனில் வந்து இருக்குது, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரிலாம் போனால் முடிக்க முடியுமான்னு எனக்கு சரியாக தெரியல கைஸ். அதனால் வந்து நம்ம ஐஸ் ரைடு வந்து இப்போ போயிடலாம். நம்ம ஐலாண்டுக்கு மட்டும் எப்பயும் போல் புத்தா கிளிச்சை யூஸ் பண்ணி போனோம்னா சீக்கிரமாகவே போயிடலாம் கைஸ். இந்த கிளிச்சை நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னெலாம் தெரியல. ஆனால் இந்த கிளிச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓபியான கிளிச்சு கைஸ். போட்டை வாங்கிட்டு போட்டை வாங்கினா காசு வேஸ்ட்டு, அந்த காசை வச்சுட்டு இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறது அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான் கைஸ். ஓகே, மிஸ்டீரியஸ் சயின்டிஸ்ட் இவன்ட்ட பார்த்தீங்கன்னா நார்மலில் பார்த்தீங்கன்னா ஐஸ் ரைடு கைஸ். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, தெரியாமல் வெளில வந்துட்டாங்க கைஸ். ஓகே, திருப்பி வந்து லாக்குடு இருக்குது, என்னன்னு தெரியல கைஸ். நார்மலுக்கு கீழே லாக்குடுன்னு இருக்குது. குவாக்கு, லைட்டு, டார்க்கு, ஸ்பைடரு, மேக்மா, புத்தா, ஸ்டாண்டு இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிளாக் ஷூஸில் பார்த்தீங்கன்னா 48 ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்படி பார்த்தோம்னா கூட ரைடு வந்து ரொம்பவே கம்மியாக தான் கைஸ் இருக்குது. 2, 4, 6, 8, அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 ரைடு தான் இருக்கா. என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குது, எப்படி கைஸ் எனக்கு சரியாக தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மொத்த பிளாக் ஷூஸில் எத்தனை ரைடு இருக்குதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்டைன் ஃப்ரூட்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அவேக்கன் இதெல்லாம் வச்சுருக்காங்க நான் நினைக்கிறேன் கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஐஸ் ரைடை வந்து வாங்கிடலாம் கைஸ். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து உங்களால் வந்து ஃபிசிக்கல் ஃப்ரூட்டை ட்ரேட் பண்ண முடியும், அப்படி இல்லைனா வந்து 1 lakh rupees கொடுத்து ஒரு சிப்பை வாங்கிக்கோங்கன்றான். இப்போ என்ன கைஸ் பண்ணலாம், நம்மகிட்ட வந்து ஒன்று ஃப்ரூட்டை கொடுத்து வாங்குவோமா, அப்படி இல்லைனா காசு ஸ்பெண்ட் பண்ணுவோமா. இப்போதைக்கு நம்மகிட்ட 3.9 மில்லியன் இருக்குது, 4 மில்லியன் சேர்க்கலான்னு தான் இருக்கேன் கைஸ். அதனால் வந்து காசு ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு தோணுது. இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்க காமன் ஃப்ரூட்டில் ஏதோ ஒரு ஃப்ரூட்டை கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து சேஃப் தான் கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்மோக் ஃப்ரூட் அதை வச்சு ட்ரேட் பண்ணியாச்சு கைஸ். இங்கே பாருங்கள், நம்மகிட்ட என்ன ஒரு டைட்டில் வந்து அன்லாக் இருக்குது, தி ப்ரொஃபஸர்னு ஒரு டைட்டிலுக்கு வந்து அன்லாக் ஆயிருக்கு கைஸ். இந்த பிளாக் ஃப்ரூட்ஸ் ஃபார் மைக்ரோ சிப்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, இந்த பச்சை பட்டன் அமுத்தணுமா இந்த சிப் எடுத்துகிட்டு. ஓகே கைஸ், இது எப்படியாவது அமுக்க ட்ரை பண்ணுவோம். இந்த ஹோஸ்ட் பண்ணுற வந்துருச்சு கைஸ், வந்துருச்சு. ஓகே, நான் கூட வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐஸ் ரைடு அதை பார்க்கறதுக்கு நானே ஆவலை தான் கைஸ் இருக்கேன், எந்த மாதிரி இருக்குது போகுதுன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து வந்தாச்சு கைஸ். ஐஸ் ஐலாண்டுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து இந்த ஸ்னோ மவுண்டைன் இருக்கும்ல, ஸ்னோ மவுண்டைன் அந்த மவுண்டைன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு சீல பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் வில்லேஜ் அந்த ஒரு கான்செப்டில் இருக்குது கைஸ். அப்படியே ஒரு பனி பிரதேசத்தில் இருக்கும். அதான் எல்லா ரைடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்டலோட இடத்துக்கே போகிற மாதிரி இருக்குது கைஸ். ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா வந்து எரிமலை குழம்பு அந்த மாதிரி ஃப்ளேமாக இருக்கிற இடத்துக்கு வந்து போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னோவாக இருக்கிற வந்து ஐஸுக்கு வந்து போயிருக்கோம் கைஸ். அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் கைஸ். இங்கே பாருங்கள், ட்ராகன் பர்த்னு ஒன்று வாங்கியிருந்தோம்ல கைஸ், அந்த ஃபைட்டிங் ஸ்டைல் உங்களுக்கு நிறையா பிடிக்குமா, அப்படி இல்லைனா வந்து வாட்டர் குங்ஃபுன்ற இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் கைஸ். கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ரெண்டுத்தில் எது பிடிக்கும்னு சொல்லுங்கள் கைஸ். அதே மாதிரி இது ரெண்டுத்தில் எது வந்து பவர்ஃபுல்னு சொல்லுங்கள். வந்து ஃபேராக இருக்கணும் கைஸ், உங்களுக்கு இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் பிடிக்குதுன்றதுக்காக இதுதான் பவர்ஃபுல்னு சொல்லக்கூடாது. இது ரெண்டுத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்கும், அதே மாதிரி எது பவர்ஃபுல்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, இந்த ஐலாண்டை வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் கைஸ். அவங்க வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை, எனக்கு தெரிஞ்சு 5th ஐலாண்டில் தான் நம்ம வந்து கஷ்டப்படும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால்
ஆனால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ராக்ஸ் அவர் வந்து வந்திருக்காரு, நம்மளுக்கு லவ் ஃப்ரூட் கொடுத்தவர் தான் கைஸ். ஆனால் வந்து நான் அவர் கூப்பிடவே இல்லை, நான் வந்து போயிட்டு ஐஸ் ரைட் அட்டன் பண்ணிட்டு வந்தாரேன்னு சொன்னேன், ஆனால் அவரே வந்து வந்துட்டார் கைஸ். ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்குன்றதுனால அவரே வந்து கூப்பிட்டு போயாச்சு, நம்மளுக்கு வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணுறாரு கைஸ். அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூஸர் கைஸ். டிராகனுக்கு எடுத்து ஷாப்பில் இருக்கும் பார்த்தீங்களா கண்ட்ரோல்னு ஒரு ஃப்ரூட்டு, அந்த ஃப்ரூட்டை தாங்க கைஸ் யூஸ் பண்ணுறாரு. ரொம்பவே ப்ரோ பிளேயர் தான் போட்டுருக்குது. செமையாக ஒரு மாதிரி வித்தியாசமாக வித்தெல்லாம் காட்டுறாரு கைஸ். தண்ணியில் நடந்து வராரு. ஓகே, அதோட பவர் நினைக்கிறேன் கைஸ். நான் என்ன நினச்சேன், புத்தாவாக மாறினவங்களால மட்டும் தான் தண்ணியில் நடக்க முடியும் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இவரே வந்து தண்ணியில் நடத்து வராரு கைஸ். கண்ட்ரோல் ஃப்ரூட் எனக்கு தெரிஞ்சு டாப் 3ல இருக்க எல்லா ஃப்ரூட்னாலையும் வந்து தண்ணியில் நடக்க முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் வந்து கிச்சனே நடக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இப்போ கண்ட்ரோல் ஃப்ரூட் இவரும் வந்து நடக்கிறாரு கைஸ். ஆனால் டிராகன் ஃப்ரூட் நடந்து நான் பார்த்ததில்லை. டிராகனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நடக்குமா இல்லை டிராகனில் நார்மல் பிளேயராக இருக்கும்போது நடக்குமான்னு தெரியல கைஸ். ஓகே, இந்த ஐலாண்டை வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் கைஸ். இந்த ஐலாண்ட் தேர்ட் ஐலாண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஐஸ் யூசர்ஸ்லாம் வந்து வந்தாங்க. ஃபஸ்ட் ஐலாண்ட் செகண்ட் ஐலாண்ட் ஈஸியாகவே இருந்துச்சு. ஆனால் தேர்ட் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ் யூசர்ஸ்லாம் வந்ததுனால அவங்க போகிற ஒரு சில அட்டாக் வந்து மேலே படாமல் நம்ம டாஜ் ஆகிட்டோம்னா பிரச்சனை இல்லை கைஸ். புத்தா ரைடே நம்ம வந்து பார்த்துருக்கோம் கைஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மாக ஆகிட்டு பெருசாக வருவாங்க. அந்த மாதிரி வேறு ஏதாவது ரைடு இருக்கா எனக்கு சரியாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு எனிமீஸே வருதுன்னா பார்த்தீங்கன்னா புத்தா ரைடுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அதுதான் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்னு நிறைய பேர் சொன்னாங்க கைஸ். அதனால் வந்து அந்த அளவுக்குலாம் இது வராது. நம்ம வந்து பாஸை பார்த்துட்டு பேசிக்கலாம் கைஸ். ஒருவேளை பாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் பவராக கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, எல்லாத்தையும் வந்து டிஃபீட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரே ஒரு NPC தான் இருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, நம்மகிட்ட அடிச்சுட்டு ஓகே அடுத்த ஐலாண்டுக்கு வந்து போயிடலாம் கைஸ். ஃபோர்த் ஐலாண்டு வந்து எப்படி பவர்ஃபுல்லாக இருக்க போகுது அதெல்லாம் வந்து எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ஃபோர்த் ஐலாண்டில் நிறையா ஃப்ரூட் யூசர்ஸ் மட்டும் வருவாங்க, நல்லா தெரியுது கைஸ். ஆனால் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐலாண்டில் வந்து பாதி அளவுக்கு வந்து ஃப்ரூட் யூசர்ஸ் வருவாங்க. அதே மாதிரி ஃபோர்த் ஐலாண்டில் முக்கால்வாசி வருவாங்க. ஃபிஃப்த் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரூட் யூசரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து ஸ்பான் ஆவாங்க கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா ரைடோட ஒரு பேசிக்கான கான்செப்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஐலாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் யூசர்ஸ் அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்களாம் ஸ்பான் ஆக மாட்டாங்க. ஓகே, இப்போ வந்து சீக்கிரமாக வந்து அடிச்சிடலாம். இங்கே பாருங்க கைஸ், டெலிபோர்ட்லாம் பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்களா? ஐ மீன் டெலிபோர்ட் ஆகலைனாலும் அவன் ஒரு ரே மாதிரி விட்டான்ல கைஸ் ஐஸில், அதில் பட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப பறந்து போகிறோம், ஸ்டன் ஆகிறோம் கைஸ். அந்த நேரத்தில் வந்து நம்மளால் எதையுமே யூஸ் பண்ண முடியல. அதே மாதிரி பறக்கவும் விடுறாங்க கைஸ். ஓகே, பவர்ஃபுல்லாக தான் இருக்கான். நம்ம வந்து ஃபோர்த் ஐலாண்டே வந்து கிளியர் பண்ணியாச்சு கைஸ். இன்னும் ஒரே ஒரு ஐலாண்ட் தான் இருக்குது. இந்த ஐலாண்டை மட்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட நானும் அப்புறம் அந்த ராக்ஸ் ப்ரோ கண்ட்ரோல் யூஸரும் வந்து ஈஸியாக முடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்களா தண்ணியில் நடந்து போகிறது பார்த்தீங்களா கைஸ். இதே மாதிரி தான் நடந்து வந்துட்டு இருக்காரு எல்லா ஐலாண்ட்லேயும். தண்ணி மேலே நடக்க முடியும் போல் இருக்குது கண்ட்ரோல் ஃப்ரூட் வச்சுட்டு. ஆனால் கண்ட்ரோல் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற பவர் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் நினச்சேன். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி வந்து டெக்னாலஜி ஃபீலை வந்து கொடுக்குது கைஸ். அந்த டெக்கு சம்மந்தப்பட்டமானதெல்லாம் வந்து டெக்னாலஜி வச்சு ஷீல்டு மாதிரி நடப்போம்ல, அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி தான் கண்ட்ரோல் ஃபுட் இருக்கா இல்லைனா வந்து எனக்கு இந்த தண்ணி மேலே நடக்க மட்டும் தான் அப்படி கொடுத்து அப்படின்னு தெரியல. பார்த்தீங்களா கைஸ், இந்த வீடியோட லைக் டார்கெட்டையும் வந்து சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து 75 லைக்ஸ் தான் இப்போதைக்கு வச்சுட்டு இருக்கோம். 100 லைக்ஸ் வச்சா அடிக்குமான்னு தெரியல கைஸ். அதனால் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 75 லைக்ஸே வந்து டார்கெட்டே வச்சிடலாம் கைஸ். ஏன்னா டார்கெட் சொல்லனா வந்து லைக் டார்கெட் வந்து அச்சீவ் ஆக மாட்டேது. அதனால் வந்து 75 லைக் டார்கெட் கைஸ். அதனால் எல்லாருமே வந்து 75 லைக் டார்கெட் வந்து டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு போயிருங்க. இந்த விஷயத்தை கேட்கவே மறந்துட்டேன் கைஸ். எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? நீ ஸ்கூல் தான் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து ஸ்கூலுக்கு போனீங்கனால ஸ்கூலில் நிறையா தண்ணி கொடுங்க கைஸ். அதே மாதிரி இப்போ போயிட்டு வந்துட்டுங்க. இப்போ வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு கூட வந்து மீதி இருக்க வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க கைஸ். ஓகே, இவனை வந்து டிஃபீட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். பாஸுக்கு வந்து 40 HP வந்துருச்சு கைஸ். ஓகே, இவனை வந்து சீக்கிரமாக டிஃபீட் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து ஃப்ராக்மெண்ட் திருப்பி 1000 சேர்க்குறோம் கைஸ். ஏன்னா அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா 1500க்கு வாங்கிட்டோம். இப்போதைக்கு 2500 ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு ஐலாண்டில் இருக்க ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் ஷார்க்மேன் கராத்தேன்னு சொல்லியிருந்தாங்க கைஸ். அந்த ஃபைட்டிங் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா வாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா 2500 ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுவாங்க கைஸ். இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்து 1144 தான் இருக்குது. இந்த ஒரு ரைடை முடிச்சோம்னா 2144 தான் கைஸ் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரே ஒரு ரைடு அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாஸ் அடிக்கும் போது நம்மளுக்கு ஃப்ராக்மெண்ட்ஸ் டாப் ஆகும் கைஸ். அந்த மாதிரி பாஸ் அடிச்சோன்னா நம்ம வந்து ஈஸியாகவே வந்து சர்வே ஆகிடலாம். எதுக்கு அந்த ஃபைட்டிங் ஸ்டைலை வாங்குறதுக்கு. அவ்வளோதான் கைஸ் வந்து டிஃபீட் ஆக போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அமைதியாக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இந்த பாஸை டிஃபீட் பண்ணால் 50,000 கிடைக்கும்ல, அது நம்மளே வச்சுக்கலான்றதுனால அமைதியாக இருக்காருன்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 4 மில்லியன் பில்லி வந்து சேர்க்க போகிறாங்க கைஸ். அதே மாதிரி இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நானும் அந்த ராக்ஸ் 2 பேரும் போயிட்டு ஒரு ஐஸ் ரைடை வந்து முடிச்சிருக்கோம் கைஸ். ஓகே கைஸ், இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐஸ் ரைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது. நான் வந்து புத்தா ஃப்ரூட்டாக இருக்கிறதுனால அவ்வளோக்கா தெரியலையா, அப்படி இல்லைனா வந்து ரொம்பவே பவர் கம்மியாக தான் இருந்துச்சான்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல கைஸ். ஆனால் ஃப்ளேம் ரைடோட பார்த்தீங்கன்னா வந்து பவராகவே இருந்துச்சு. ஆனால் ஃப்ளேம் யூசர்ஸ் வந்து அவ்வளோக்கா எனக்கு டேமேஜ் கொடுக்கல. ஆனால் இந்த ஐஸ் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில அட்டாக்லாம் யூஸ் பண்ணி ஸ்டன் பண்ணுறாங்க, அதே மாதிரி பறக்க விடுறாங்க. ஃப்ளேம் ரைடை கம்பேர் பண்ணும்போது ஐஸ் ரைடு வந்து பவராகவே தான் கைஸ் இருந்துச்சு. ஓகே கைஸ், நம்மளுக்குன்னு ஒரு தனியாக டிஸ்கார்ட் சர்வர் வந்து இருக்குது. அது தெரியாதவங்களாம் டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும் கைஸ். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், அதே மாதிரி நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். நம்ம டிஸ்கார்ட் சர்வர் லிங்கை வந்து தொட்டு நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க கைஸ். அதே மாதிரி மறக்காம பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் கைஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.